ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ் கேர் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ரோஸில் வந்து இலைகள் கருகிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த வெயில் காலத்தில். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் பிளான்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பூச்சி தாக்குதல்கள் நோய்கள் வரும் இல்லையா, அதில் உள்ள ஒரு நோய் தாக்குதலை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த வெயில் காலத்தில் வந்த நோயை பற்றின இது தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இவ்வளோ நாள் அடித்த வெயிலுக்கு இந்த இலைகளை பார்த்திங்கன்னா இந்த நுனி எல்லாம் நல்லா கருக ஆரம்பிக்கும். நுனி மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லீஃப்கள் ஃபுல்லும் கருகி லீஃப் வந்துட்டு எல்லாமே செடியிலேருந்து துளிய ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் முட்டுகள் வைக்கிற முட்டுகள் கூட கருக ஆரம்பிச்சிடும். முட்டுகள் இந்த மாதிரி பூக்கள் குட்டி குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த லீஃப் வந்துட்டு இலை சுருண்டுதல் அப்படின்ற நோயின்னு சொல்ல முடியாது. இது ஃபுல்லுமே ட்ரையாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுறது NPK சத்துக்கள் தான். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா NPK அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரியன் இருந்தால் மட்டும்தான் செடிகளில் உள்ள இலைகள் வந்து பச்சை பசுமையாக செழிப்பாக இருக்கும். செடிகள் பச்சை நிறமாக இருந்தாலே தேவையான ஊட்டச்சத்துகள் வந்துட்டு செடிகளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற அர்த்தம். இந்த நியூட்ரியன் சத்து வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னா இலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நுனி இலை கருகள் இருந்தது அப்படின்னா இலைகளில் டோட்டலாகவே இலைகள் மொத்தமும் கருகி விழ ஆரம்பிச்சிடும். புது துளிர்களும் வராது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் அந்த செடிகளுக்கு கொடுக்குற வரையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த இலைகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த நோய் தாக்குதல் மற்ற செடிகளுக்கு பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து குறிப்பிட்ட செடிகளில் மட்டும்தான் வரும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தொட்டியில் இருக்க மண் கலவைகளில் வந்துட்டு போதுமான சத்துகள் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் அந்த செடிகளில் அந்த நுனைக்கருகள் வர்றது. அதுக்கு தான் உங்கள் செடியில் வந்துட்டு என்ன விதமான உரங்கள் கொடுக்கறது, என்ன விதமான ஸ்ப்ரேகள் அடித்தா நம்மளோட செடிகள் வந்துட்டு ஆரோக்கியமாக செழிப்பாக வளரும் அப்படின்றதையும் பார்க்கலாம். செகண்ட், நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவராக வெயில் அடித்தா கூட இந்த மாதிரி நோய் வந்துட்டு நம்ம செடிகளுக்கு வரும். நீங்கள் கேர் பண்ணுற செடியை பொறுத்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் ஓவர் வாட்டரிங் கொடுக்குறீங்களா இல்லை தண்ணி பத்தாமல் இருக்கா அப்படின்னு. நம்ம இப்போ கண்டினியூவாக ஒரு செடியை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற போது நம்ம அதுகளுக்கு தண்ணி கொடுக்குறோமா உரம் கொடுக்குறோமான்னு டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதனே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மீன் அமிலம் இருந்ததுன்னா அந்த இலைகள் பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கும். இது வந்து ஒரு பயிர் ஊக்கி. இது வந்து வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு இது வந்து செட் ஆகுது. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. அந்த வாழைப்பழத்தோட நல்ல தண்ணியில் ஊற வச்சு கண்டிப்பாக நீங்கள் மண்ணில் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்க நியூட்ரிஷன் கண்டிப்பாக செடிங்களுக்கு கிடைக்கும்போது திரும்பவும் உங்களோட செடி வந்துட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும். இப்படி காய்ந்த இலைகள் இருந்தது அப்படின்னா உங்கள் செடியில் அதை உடனே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த செடியில் உள்ள மண்ணை கூட மேல் உள்ள மண்ணை எடுத்துட்டு புது மண்ணை கூட நம்ம மாற்றலாம். மண்ணை நல்லா கிளறி கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக பாதிச்சிருந்தா உங்கள் செடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு உரம் கொடுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஒரு உரமும் இல்லை அப்படின்னா ஆட்டுத்தொழு உரம், மாட்டுத்தொழு உரம்லாம் இருக்கும் இல்லையா, இதில் ஏதாவது ஒரு உரம் கொடுத்து உங்களோட செடியை ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இல்லைனா தொழு உரம் கூட இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படியே இல்லை அப்படின்னா குயிக்காக நம்ம வந்து ஒரு உரம் வேணும் அப்படின்னா டீ தூள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உரங்க. டீ தூள் அல்லது காஃபி தூள் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுங்க. எந்த உரம் கொடுக்கும்போது நம்ம வேர்களுக்கு நடுவில் வந்துட்டு கொடுக்கக்கூடாது. வேருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம கொடுக்கணும். வேர் பக்கத்தில் ஏன் நம்ம ஒட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம சில சமயம் உரம் போட்டுட்டு தண்ணி விட மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும். இந்த இலைகள் கருகிறது, அது டைரெக்டாக அதிக டோஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் அதையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. எப்போயுமே கொடுக்குறதா இருந்தால் தொட்டிக்கு பக்கத்தில் கொஞ்சம் வேர்களுக்கு தள்ளி நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி நான் எல்லா வீடியோலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஒன்று தான், உரங்கள் எப்போ கொடுக்குறதா இருந்தாலும் மண்ணை நல்லா கலரி கொடுத்து உரங்களை கொடுங்க. உரங்கள் கொடுத்த உடனே தண்ணி தயவுசெய்து கண்டிப்பாக விடுங்க. உங்கள் செடி ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் சைடில் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன்டா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து அஜினோமோட்டோலாம் கிடையாது. இது வந்து எப்சம் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உப்பு தாங்க. இது வந்துட்டு இன்ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக் தான். இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அப்போ லீஃப் வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷாக
பெருசாக சூப்பராக ஆரோக்கியமாக வளருவாங்க. என்னோடய செடியில் இந்த மாதிரி தான் இருந்தது இந்த ப்ராப்ளம். ஸோ இதை நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமாட்டு என்னோடய லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா க்ரீனிஷாக பச்சையாக இருக்காங்க. மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்த உடனே அதில் இருக்கிற லீஃபை வந்துட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பக்கத்தில் செடிகள் எங்கேயும் போடாமல் தூரத்தில் குப்பையில் வேஸ்ட்டில் எதுலையாவது போட்டு எரிச்சு விட்ருங்க. அதுதான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கமெண்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் போடுற உரங்களோட ப்ரைஸ் சொன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது எப்சம் சால்ட் வந்துட்டு 50 கிராம் 22 ரூபா மட்டும்தாங்க நான் வாங்கின இடத்துல. ஸோ எல்லா நர்சரி கடையிலுமே கண்டிப்பாக கிடைக்கும், கேட்டு பாருங்கள். ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா அமேசானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைஸ் வந்துட்டு வேறையாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லாமல் இருக்கோம். இந்த ப்ராப்ளம் வந்து ரோஸ் செடி மட்டும்தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா விதமான பூச்செடிகளும் இந்த நோய் வந்துட்டு கட்டாயம் வரலாம். காய்கறி செடியிலையும் கூட வரலாங்க. நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்குற இந்த ரோஸ் செடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக வரும். அதனாலவே நம்ம ரோஸ் செடிகளில் ஈஸியாக வந்து பார்க்கவும் முடியும், நம்ம ஈஸியாக வந்துட்டு அதை கண்டுபிடிக்கவும் செய்யலாம். நான் இந்த வீடியோவில் எப்சம் சால்ட்டை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டலை. ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு 2 டேஸாகவே. அதனால் அந்த செடிக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண டைமில் மழை பெஞ்சது அப்படின்னா நம்ம போட்ட அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து நம்ம செடிகளுக்கு கிடைக்காமலே போயிடும். அந்த காரணத்துக்காக தான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாகவே நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த எப்சம் சால்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட், இதுவும் ஒரு முக்கியமான நம்ம செடிகளுக்கு தேவையான ஒரு சத்து தான். இந்த எப்சம் சால்ட்டை நம்ம 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே வந்துட்டு நீங்கள் 1 லிட்டர் வாட்டரில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு போடலாம். நீங்கள் எந்த ஒரு உரமும் லிக்விடாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் 6 மணிக்கு அப்புறமா நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரோஜா செடிகளில் இலைகள் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம கீழே வேர்களுக்கு கீழே ஒரு வேர் நோய் தாக்குதலாக கூட இருக்கலாம். நம்ம மண்ணை வந்து தோண்டி பார்க்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன உரம் கொடுத்தாலுமே அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு மந்த்லி ஒன்ஸாவது நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு வேர்பூச்சி தாக்குதல் நோய்களும் வராமல் தடுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீம் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு நர்சரியிலேயே வந்து கிடைக்கும். ஸோ அதை கூட நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக வேப்பிலை கிடைக்குதுன்னா அதை காய வச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளோட செடிகளுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் வேரறிவுகள் நோயும் வராமல் காப்பாற்றலாம் நம்ம செடிகளை. நம்ம ரோஸ் செடிகளை மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான செடிகளுமே வந்துட்டு அந்த வேர்ப்புழுக்கள் நோய்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி நோய் வரும்போது நம்ம செடிகளுக்கு வந்துட்டு மேலே லீஃப்லேயே அதை நம்ம காட்டிடுவோங்க. அதை வச்சு நம்ம செடிகளுக்கு ஈஸியாக என்ன நோய் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்குறதா இருந்தோன்னா அதிகமான கேர் கொடுத்து வளர்க்குறதா இருக்கும். இங்கே ஈவனாக வந்து ரோஸ் செடிகளுக்கு நம்ம நல்லா கேர் கொடுத்து உரங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம ரோஜா செடிகளை பாதுகாக்கலாம். அதே மாதிரி தண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். காலையில் நம்ம தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் லீஃப் மேலே எல்லாமே. இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் தண்ணி விட்டுட்டு காலமாக கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் கூட நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செடிங்களுக்கு. அது ஒரு பொய்யான மழையை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அந்த செடிகள். அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி மட்டும் வெறும் தண்ணி மட்டும் கொடுக்காம 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இல்லைன்னா வீக்லி 1 அந்த டைமில் வாழைப்பழம் தோடோ மீன் அமிலமோ அல்லது எப்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ண வாட்டரோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம கொஞ்சம் போல் போட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு உயிர் ஊக்கியாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் இல்லை உங்களோட செடியில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட செடிகளையும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க.